இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்கள் இருதயம் கடினம் அடைகிறது என்பதற்கான 10 அறிகுறிகள். 10 signs your heart is becoming hard. இந்த காலத்துல ஹார்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கார்டியாக் அரெஸ்ட் ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்குதுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சிந்தை. அதுக்கும் இதயம் அப்படின்ட்டு தான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்கள். எல்லா விஷயமும் அதுல இருந்து தான் புறப்படுது அப்படின்ட்டு தேவன் சொல்றார். ஆனா கடைசி காலத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இதயம் ரொம்ப கடினம் ஆயிட்டு வருதுங்க. அது நமக்கே சில சமயம் தெரியறது இல்ல. நம்ம இதயம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். 10 அறிகுறிகள் இருக்குங்க. நம்மளோட இதயம் கடினம் ஆயிட்டே இருந்தாக்கா, தேவனுக்கு விரோதமான இதயம் ஆயிடும். சோ அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா நம்ம இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்துல. சோ முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வசனத்தை நல்லாவே கேட்போம். ஆனா அந்த வசனம் இதயத்துல கிரியை செய்யாதபடிக்கு இதயத்தை ரொம்ப கடினமாக்கிட்டு இருப்போம். வணங்கா கழுத்து நம்ம லைஃப்ல வந்துட்டு இருக்கோம். மத்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த முக்கியத்துவம் வேத வசனத்துக்கு கொடுக்க மாட்டோங்க. மத்த விஷயத்த எப்படி நம்ம பாக்குறோமோ, அந்த மாதிரி ரொம்ப நார்மலா வசனத்த கேட்கிற லெவல்ல ஆயிடுவோம். 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி வசனத்த கேட்கும்போது நம்மளுக்கு வருகின்ற அந்த பயம், அந்த நடுக்கம் இப்ப இருக்காது. வேற யாருக்கோ தேவன் சொல்லிட்டு இருக்கிறாருன்ற தாட் வந்துருங்க. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துரும். அதனாலதான் அந்த இதயம் கடினப்பட்டு போகுது. இதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் வரும் காலத்திலே பூமியிலே விசுவாசத்தை காண்பீனோ அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. அநேகரோட அன்பு என்ன ஆயிடுதுங்க, தணிந்து போயிடுது. சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 3:15ல இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பாத்தீங்களா? இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வசனத்தை கேட்கும் போது கேட்டுட்டு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்றாருங்க. இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, நல்லா பிரசங்கத்தெல்லாம் கேட்பாங்க. ஆனா மாறுதலே அடையலைங்க. எந்த ஒரு சேஞ்சும் அவங்க லைஃப்ல வரல. டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்ல. சரிங்களா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31, 32ல எசேக்கியேல் சாப்டர் 33, 31 and 32ல ஜனங்கள் கூடி வருகின்ற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இதயமோ பேராசையினால் இருக்கிறது. பாத்தீங்களா? அவங்க என்னங்க உட்கார்றாங்க, ஜனங்களை போல நல்ல வசனத்தை கேட்கிற மாதிரி ரிட்டென்ஷன் இருக்குது அவங்க கிட்ட. ஆனா அதன்படி அவங்க செய்யறது இல்ல. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இத்தனை வருஷம் சத்தியத்துல இருந்து வசனம் நல்லா கேட்கிறோம். சத்தியம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எவ்வளவு மாறுதல் நம்ம லைஃப்ல இருக்குது. எவ்வளவு பாவத்தை விட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கிறோம். எவ்வளவு கேரக்டர்ல சேஞ்ச் நம்ம கிட்ட இருக்குது. எவ்வளவு மன்னிக்கிற குணம் இருக்குது. பொறுமை நம்ம எவ்வளவு வளர்த்திருக்கிறோம். அது நம்ம எக்ஸாமின் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து கூட இதே விஷயத்த சொல்றாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல. மேத்யூ சாப்டர் 13:15ல இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். பாத்தீங்களா? அவங்க கேக்குறாங்க. ஆனா அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இதயம் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்குது. அந்த லெவலுக்கு நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஃபாரோ அப்படித்தாங்க. எவ்வளோ எச்சரிப்பு தேவன் ரிப்பீட்டேட்டிவா கொடுத்துட்டே இருந்தாரு. இதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தாருங்க ஃபாரோ. அதனால அவருக்கு தண்டனையும் வந்துச்சு. சோ அந்த லெவல்ல நம்ம இந்த லெவல்ல போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த விஷயத்துல நம்மளோட இதயம் கடினப்பட்டு போயிருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது பைபிள்ன்றது ஒரு சாதாரண புஸ்தகம் மாதிரி நம்ம லைஃப்ல ஆயிடும். படிக்கிறதுக்கு டைம் நம்ம ஒதுக்க மாட்டோம் இல்லைங்களா? தேவன் நம்ம கிட்ட பேசுறாருன்ற அந்த எண்ணமே போயிடும். எப்பயாவது டைம் கழியும் போதே எடுத்து படிக்கிறது. அப்ப கூட ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு புக் படிக்கிற மாதிரி, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறது. அப்படி நம்ம ஏன் இருக்கிறோம்னாக்கா, இதயம் கடினப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தங்க சகோதர சகோதரி. சர்மன்ஸ் கேட்கும் போது என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதை பாக்குறது. எப்படி ஒரு ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட்டோ மற்ற விஷயங்களை பாக்குற மாதிரி அதையும் எடுத்துக்கிறது இல்லைங்களா? அப்படி நம்ம இருந்தா இதயம் கடினப்பட்டு போயிட்டு இருக்குதுன்ட்டு இல்லைங்களா? சர்மன்ன்றது தேவன் நம்ம கிட்ட பேசுற ஒரு விஷயம். யார் பேசுறாங்கன்றத நம்ம மறந்துடணும். தேவன் நம்ம கிட்ட ஒரு என்னங்க உரைத்துட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு, நம்மள திருந்த விரும்புறாரு. நம்மள்ட்ட
அவரு ஃபெலோஷிப் வச்சுக்கணும்னு விரும்புறாரு. நம்ம வந்து வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினப்பட்டு போறீங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே செர்மன்ல என்ன சொன்னாங்க அப்படின்றத மறக்கிறது. இதுவும் வந்து இதயம் கடினமா இருக்கிறதுக்கான அடையாளம். கீழ்ப்படிதல வந்து ரொம்ப ரொம்ப போஸ்ட்போன் பண்றதுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறது. நெறைய பேர் சத்தியம் நல்லா தெரிஞ்சா கூட ஞானஸ்தானம் இம்மீடியட்டா எடுக்க மாட்டாங்க. இன்னும் வருஷம், நெக்ஸ்ட் வருஷம்னு தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா, பாவத்துல இருந்து வருகின்ற சிஸ்டம் எல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்குங்க. அதனால இல்லைங்களா? இது எல்லாமே வந்து இதய கடினத்தின் அடையாளங்கள். பாவம்ன்றது வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது நம்ம லைஃப்ல. அந்த மாரி ஆயிடுங்க. ஒரு நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் ஆயிடுங்க பாவம்ன்றது. அந்த மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினமா இருக்குதுன்ட்டு. வொர்ஷிப் பண்றது தேவனுக்கு வந்து அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா நம்மளுக்கு படாதுங்க. ஏதோ மேம்போக்கா ஒரு கடமைக்குன்னு பண்றது. இதுவும் வந்து அடையாளம் இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல கம்ஃபர்டபிள் இல்லாம, உலக விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்குது. இதுவும் இன்னொரு அடையாளங்க. இல்லைங்களா? நம்ம தவறு பண்ணும்போது மனம் திரும்பாம, நம்ம என்ன பண்றது? நியாயம் கற்பிக்கிறது. இது அடையாளங்க. 2வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவம்ன்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆயிடுங்க வாழ்க்கையில. இப்படி ஆயிடுச்சுனாக்கா, இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தங்க. தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவனோட மனச வந்து நம்ம காயப்படுத்துறோம், தொடர்ந்து பாவம் செய்தால். அத நம்ம விடணுன்ற எண்ணம் வராம, தொடர்ந்து செய்யறதுங்க. மறைமுகமா. இல்லைங்களா? சத்தியத்துல வந்து 10 வருஷம், 20 வருஷம் ஆனா கூட இன்னுமே வந்து குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறது, பொய் சொல்றது, பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னாக்கா, இதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக நமக்குள்ளும் இருக்கலாம். இல்லைங்களா? யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக இல்லங்க. நமக்குள்ள இருக்கிற மிஸ்டேக்ஸ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இல்லைங்களா? நமக்குள்ள இதயத்தின் கடினம் இருக்குதா? அத நம்ம திருத்திப்போம் தேவன்கிட்ட இன்னைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணி. அதற்காக தான் இத பார்க்கிறோங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18, 19ல எபேசியன்ஸ் சாப்டர் 4, 18 அண்ட் 19ல அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இதயத்தின் கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். பாத்தீங்களா? அவங்கள அதுல ஒரு பிளஷர் இருக்குதுங்க. தேவனுக்கு விரோதமா அந்த பாவம் செய்யறதுனால. மறுத்து போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. எல்லாவித அசுத்தங்களுக்கும் அவங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு. அந்த லெவல்ல நம்ம போகக்கூடாதுங்க. இல்லைங்களா? நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலில இருப்பாங்க. சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருக்கும் தெரியாம அசுத்தமான காரியங்கள செய்தா தேவன் நிச்சயமா அதுக்கு நியாயம் தீர்ப்பு செய்வாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ல 3ல கூட என்ன பார்க்கிறோம்? 1 தீமோத்தேயு சாப்டர் 4, 1-3ல ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பாத்தீங்களா? மனசாட்சியில சூடு. அவன் மனசாட்சிய வந்து கழட்டி வச்சுடுறாருங்க. இல்லைங்களா? மனசாட்சி தேவன் எல்லாருக்குமே குடுத்திருக்கிறாரு. இது தவறுன்ட்டு நம்மளுக்கு உணர வைப்பாரு. தப்பு பண்ணி என்ன ஆகுது? பொய் சொல்லி என்ன ஆகுதுனாக்கா, பொய்ன்றது தப்பு மாரியே தெரியாது. இப்ப இருக்கிற சொசைட்டி அப்படிதான் ஆயிட்டுக்குதுங்க. குடிக்கிறது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ஒரு தவறா பார்த்த சொசைட்டி. இன்னைக்கு அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுங்க. இல்லைங்களா? பொய் சொல்றது ரொம்ப தவறுன்னு சொன்ன சொசைட்டி, இன்னைக்கு சொசைட்டில அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுங்க. ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப கண்ணியம் குடுத்திருந்தாங்க சொசைட்டில. இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா டிரெஸ் பண்றது வந்து ரொம்ப மரியாதையா தெரியுதுங்க எல்லாருக்கும். அந்த மாரி அருவருப்புக்குள்ள போறாங்க. மனசாட்சியில வந்து சூடு வச்சுடுறாங்க. அந்த மாரி ஆயிட்டுக்கிறாங்க. நம்ம அதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதர, சகோதரி. சவுல் கூட பண்ண தவறு அதுதாங்க. இல்லைங்களா? ரிபிட்டேட்டிவா தேவனுடைய கட்டளைய வந்து கீழ்ப்படியாம ஆயிட்டாரு. அதனால வந்து ராஜ்யத்த இழந்தாருங்க. தேவனுடைய அந்த ஃபெலோஷிப்ப இழந்துட்டாருங்க. சமாதானத்த இழந்துட்டாருங்க. லாஸ்ட்ல உயிரையே இழந்துட்டாரு. இந்த லெவலுக்கு நம்ம போகாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோ இந்த விஷயத்துல நம்மளோட இதயம் கடினப்பட்டு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவம்ன்றது நம்மளுக்கு பாதர் பண்ணலன்னு வச்சுங்களேன், மனசாட்சியில நம்மளும் வந்து சூடுண்டவர்களா ஆயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைங்களா? ஏதாவது தவறு பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் சொல்றோம்னு வச்சுக்கங்களேன், அந்த விஷயத்துல வந்து நம்ம இதயம் கடினப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். தேவன் வந்து ஒரு விஷயத்த அருவருக்கிறாரு அப்படின்னாக்கா, நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதுக்கு நியாயத்த கற்பிக்க கூடாது. ஒரு தவறு செய்யும்போது இம்மீடியட்டா நம்ம மனம் திரும்பலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம இதயம் கடினப்பட்டு இருக்குதுன்ட்டு. தப்பு செய்யும்போது மத்தவங்கள வந்து ப்ளேம் பண்ணக்கூடாதுங்க. "எப்பா எங்க அப்பானால தான் நான் இந்த தப்பு செய்றேன். ஃப்ரெண்ட்ஸ்னால பண்ணேன். எங்க அம்மானால தான் நான் வந்து இந்த மாரி ஆயிட்டேன்." அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், இதயத்துல நம்ம கடினப்பட்டு போயிருக்கிறோம் அப்படின்ட்டு. இல்லைங்களா? ரகசியமான பாவத்துல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னாக்கா, இதயத்துல நாங்க கடினப்பட்டு போயிருக்கிறோன்ட்டு. தேவனுடைய டிசிப்ளின வந்து நம்ம ஏத்துக்கலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்லிட்டே போலாங்க. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தவறு செய்றோம். ஆனா மனம் திரும்பாம
மன திரும்புறதுக்கு வந்து யோசிக்கிறது ரொம்ப டைம் எடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், இதயத்துல கடினப்பட்டு போயிருக்கிறோம்னு அர்த்தம். நீதிமொழிகள் 28:13 Proverbs chapter 28:13 தன் பாவங்களை மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம தப்பு செஞ்சா இம்மீடியட்டா என்ன பண்ணணும்? போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு மறைச்சிட்டு அப்படியே சந்தோஷமா வாழ்ந்து நான் நினைச்சா அதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே இல்லைங்க. எப்பவுமே வந்து மன திரும்பத்துக்கு வேண்டி நம்ம இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ட்ரிங்கிங் ஹாபிட் விடுறத ரொம்ப கஷ்டமா பார்த்துட்டு இருப்பாருங்க. யாருக்கும் தெரியாம குடிப்பாங்க சத்தியத்துல இருந்துக்குன்னு. விட்டுடலாம், நாளைக்கு விட்டுடலாம், அடுத்த வருஷம் விட்டுடலாம், ஜான்வரி ஃபர்ஸ்ட் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி எடுக்கவே மாட்டாங்க. தேவன் சும்மா விட்டுருவாருங்களா? நிச்சயமா அதுக்கு வந்து நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அது என்னன்றத நம்ம பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 2 4-5 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில அன்பா இருந்தாங்க எபேசு சபையார். ஆனா இன்னைக்கு அந்த அன்பு இல்லைங்க. அதனால என்ன சொல்றாரு? ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மன திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். பாத்தீங்களா? நீ மனம் திரும்பு, எங்க கீழே விழுந்தையோ அந்த இடத்துல இருந்து எழுந்துச்சு திருப்பி பழைய காரியங்களை செய் அப்படின்ட்டு சொல்றாரு. அது எபேசு சபைக்கு மட்டுமே அல்ல, நமக்கும் தேவன் சொல்றாருங்க. அப்படி மனம் திரும்பலானாக்கா இதயம் ரொம்ப கடினமாயிட்டு இருக்குதுன்ட்டு. தாவீது பண்ண தவறு அதுதாங்க. அவங்க பட்சேபா கட்ட பாவம் செஞ்சுட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும்? இமீடியட்டா தேவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இருக்கணும். அவர் வந்து நாதன் வர வரைக்கும் சும்மாக்குறாருங்க. யாருக்கும் தெரியாம அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாரு இல்லைங்களா? நாதன் வந்து நீதான் அந்த மனிதன் அப்படின்னு சொன்னும் போது அதுக்கப்புறம் சொல்றாருங்க, நானு தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன்ட்டு. அந்த லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. பாவம் செஞ்சா இமீடியட்டா தேவன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணுங்க. இந்த விஷயத்துல நம்மளுடைய இதயம் கடினப்பட்டு போயிருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ம ஒரு சகோதரனுக்கு விரோதமாகவோ சகோதரிக்கு விரோதமாகவோ தப்பு செஞ்சுட்டா இம்மீடியட்டா நம்ம பண்ண வேண்டியது அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுங்க. உங்களுக்கு விரோதமா நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்டயே மன்னிப்பு கேட்கணுங்க. நம்ம கண்டும் காணாத மாதிரி தெரியாத மாதிரி நம்ம ப்ரிட்டென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப தவறு இல்லைங்களா? நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம பொறுப்பு ஏத்துக்கணுங்க. அட்மிட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. யார் அவங்களோட தவற வந்து நியாயம் கற்பிக்கிறாங்களோ அவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம பிளேம் பண்ணக்கூடாதுங்க. இந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் தப்பு பண்ணிட்டேன். மத்தவங்க மேல பிளேம் பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு இல்லைங்களா? யாராவது நம்மள வந்து கரெக்ட் பண்ணும்போது அதை ஏத்துக்கணுங்க இல்லையா? ரிப்பீட்டேட்டிவா வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை மாத்துறது இதுவும் ரொம்ப ரொம்ப தவறுங்க. இனிமேட்டு இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பண்ணுவாங்க சில பேர் அந்த தவறு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இதயம் வந்து ரொம்ப கடினமாயிட்டு இருக்குதுங்க. அது என்ன ஆகுதுனாக்கா அந்த தப்பு பண்ணாம இருக்க முடியாத லெவல்ல பண்ணிடுதுங்க. அதுல பிளஷர் வருதுங்க இல்லைங்களா? யாருன்னா வந்து திருத்தணும்னு நினைக்கும் போது அவங்கள்ட்ட பேசாம அப்படியே அவங்களோட ஃபெலோஷிப்பை வந்து கட் பண்றது இதுவும் ரொம்ப தவறான எண்ணம். தேவன் வந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்து பேசுறது இல்லைங்க. வசனத்தின் மூலியமா பேசுறாரு. இல்லைனாக்கா சகோதர சகோதரி மூலியமா நம்மளோட தவறுகளை உணர வைப்பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதை ஏத்துக்கின்னு நம்ம மனம் திரும்பணுங்க. இப்போ நாதன் வந்து தாவீதோட தவற வந்து உணர வைத்தார். தாவீது வந்து நீனா எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி இருந்தா என்ன ஆயிருக்குங்க? அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க தப்ப. அதனாலதான் தேவன் கிட்ட கிருபையை பெற்றுக்கொண்டார். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 4வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்க மேல மனதுருக்கம் காட்டுறது வந்து அப்படியே குறைஞ்சிடும். எப்ப தெரியுங்களா? இதயம் கடினமானால். கிறிஸ்துவோட கேரக்டர் என்னங்க? மனதுருக்கம். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து மனதுருகிறார். பாவிகளை பார்த்து மனதுருகிறார். தேவனுடைய சுபாவம் அதுதாங்க. மனதுருக்கம் நிறைந்தவர் நம்மளுடைய தேவன். அதே மாதிரி நம்மளும் மத்தவங்க மேல கம்பேஷன் காட்டணுங்க. அப்படி காட்ட முடியலன்னா இதயம் ரொம்ப கடினமாயிட்டுக்குதுன்னு அர்த்தம். 1 யோவான் 3:17 1 John chapter 3:17 ஒருவன் இவ்வுலக ஆசை உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? பாத்தீங்களா? ஒரு பிரதருக்கு கஷ்டம் நல்லாவே நமக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு உதவி செய்யலைனாக்கா இதயம் கடினமாயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. நீதிமொழிகள் 21:13 Proverbs chapter 21:13 ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது
கேட்கப்பட மாட்டான். பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு நம்ம எந்த ஒரு கம்பேஷனும் காட்டல, மனதுருகல அப்படின்னாக்கா, நம்ப தேவன்கிட்ட போய் அழுவும்போது, தேவனும் நம்மளுடைய சத்தத்தை வந்து கேட்க மாட்டார். இதுதாங்க உண்மை. அதனால தான் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிப்பா இருக்க சொல்றாரு. இதுக்கு உதாரணம் நம்ம யார பார்க்கலாம் அப்படின்னாக்கா, 2 பேர பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஆசாரி, இன்னொருத்தர் வந்து லேவியர். இவங்க 2 பேரும் வந்து அந்த ஆள் வந்து அடிபட்டு கீழ படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஆனா அந்த சமாரியர் தான் வந்து ஹெல்ப் பண்றாரு. 2 பேருமே வந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தான். ஆனா தேவனுடைய அந்த கற்பனைய வந்து அவங்க ஃபாலோ பண்ணல பாருங்க. நல்லாவே சத்தியம் தெரியும். ஒரு பிரீஸ்டுக்கும் நல்லா தெரியும். லேவியருக்கும் நல்லா தெரியும். ஆனா மனதுருக்கம் இல்ல. மனதுருக்கம் இல்லாத ரிலிஜன் வந்து ரிலிஜனே கிடையாதுங்க சகோதர, சகோதரி. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த விஷயத்துல நம்மளுடைய இதயம் கடினமா இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது மத்தவங்களோட கஷ்டம் வந்து நம்மளுடைய கஷ்டமா நமக்கு தெரியாதுங்க. யாரோட கஷ்டம்? அப்படின்ட்டு நம்ம அத கடந்து போயிடுவோம். அப்படி நம்ம இருந்தோம்னாக்கா, கிறிஸ்துவின் அன்பு நம்மகிட்ட இல்லன்ட்டு. இல்லைங்களா? பொறுமை இருக்காதுங்க 2வது அடையாளம். யாராவது சின்ன தப்பு பண்ணா கூட இம்மீடியட்டா கோவம் வந்து அவங்கள போய் திட்டுறது. இல்லைங்களா? அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறது. ஒருத்தர் ஸ்ட்ரக்லிங் ஆயிட்டா இருந்தாருனாக்கா, அவர போயிட்டு வந்து குத்தி குத்தி காட்டி அவங்க மனச காயப்படுத்துறது. மத்தவங்களோட மிஸ்டேக்க வந்து ஜூம் பண்ணி பெருசா அத வந்து பேசுறது. தன்னோட மிஸ்டேக்க வந்து வெளியில காமிச்சுக்காம இருக்கிறது. இது எல்லாமே வந்து என்ன அர்த்தம்னாக்கா, இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். மத்தவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட, ஹெல்ப் பண்ணாம அப்படியே இருக்கிறது. இரக்கம் காட்டாம இருக்கிறது. இல்லைங்களா? மன்னிக்காம இருக்கிறது. நம்மளுடைய கன்வீனியன்ஸே வந்து ரொம்ப அதிகமா நம்ம கேர் பண்றது. மத்தவங்களுக்கு வந்து கிருபை காட்டாம இருக்கிறது. நம்மளுடைய எனிமீஸ் நம்மள எனிமீஸா நினைக்கிறவங்க வந்து கீழ விழும்போது அத பார்த்து சந்தோஷப்படுறது. ஜெபம் பண்ணாம இருக்குது மத்தவங்களுக்காக. இது எல்லாமே வந்து நம்ம இதயத்தின் கடினத்தின் அடையாளங்கள்ங்க சகோதர, சகோதரி. அதனால எச்சரிப்பா இருக்கணும். 5வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது நம்மள கரெக்ஷன் பண்ண நினைக்கும்போது, இம்மீடியட்டா என்ன பண்றதுனாக்கா, "நீ ஒழுங்கா எனக்கு சொல்ல வந்துட்ட" அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம டிஃபென்சிவ் மோட்ல போறதுங்க. நான் இதனால தான் பண்ணேன். நான் பண்ணது சரிதான் அப்டின்ட்டு. கடைசி வரைக்கும் அந்த மிஸ்டேக்க வந்து ஒத்துக்கிறதே இல்ல. அப்படி இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இதயம் ரொம்ப ரொம்ப கடினமாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க யாருமே வந்து யாராவது மிஸ்டேக் நம்மகிட்ட எடுத்து சொல்லும்போது, "அப்படிங்களா நான் மாத்திக்கிறேன். அது என்கிட்ட இருக்குது" அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லாம, "நீங்க எனக்கு என்ன சொல்றது? எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றது. இல்லனாக்கா அதுக்கு நியாயம் கற்பிக்கிறது. இது எல்லாமே இதயத்தின் கடினத்தின் அடையாளம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம், ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடாரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். பாத்தீங்களா? அடிக்கடி அவருக்கு வந்து கரெக்ஷன் வந்துட்டே இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்றாருனாக்கா, ரொம்ப கடினப்படுத்திக்கிறார். அதனால அவர் நாசமா தான் போவாருன்னு சொல்லுதுங்க. இதே தான் நம்ம வாழ்க்கையிலயும் ஆவும். நம்ம கரெக்ஷன வந்து கரெக்ட்டா எடுத்துக்கலன்னா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? பேதுருவ வந்து கடிந்து கொள்றாரு. கரெக்ட் பண்றாருங்க. பேதுரு என்ன பண்றாரு? தாழ்மையா அத வந்து ஏத்துக்கிறாருங்க. அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. இல்லைங்களா? ஏத்துக்கிறாரு. மாறாக வந்து அவர் நெகட்டிவா பிஹேவ் பண்ணலங்க. நீ இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிற சத்தியத்துக்கு. இயேசு கிறிஸ்து என்னதான் வந்து ஆடுகள மேய்க்க சொன்னாரு. நீ வந்து எனக்கு சொல்றியா? அப்படின்ட்டு பவுல பார்த்து அவர் கொஸ்டின் பண்ணவே இல்ல. இந்த மாரி ஸ்பிரிட் இருக்கணுங்க. அன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுனால சபைக்கு நெறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய லெசன் வந்துச்சுங்க. இல்லைங்களா? இந்த மாரி நம்ம இருந்தா தான் ஆவிக்குரிய விஷயத்துல வளர முடியுங்க. உசியா ராஜா இருந்தாரு. அவரு என்ன ஆயிட்டாருனாக்கா, ரொம்ப பெருமை வந்துச்சு அவரோட லைஃப்ல. ஆசாரியர்கள் செய்யக்கூடிய காரியத்த நான் செய்வேன்னு போயிட்டு இறங்குறாருங்க. அப்போ ஆசாரியர்கள் தைரியமா சொல்றாங்க, நீங்க பண்றது தப்புன்ட்டு. ஆனா அந்த கரெக்ஷன வந்து அவர் ஏத்துக்கவே இல்ல. அதனால தேவன் அவருக்கு தண்டனைய குடுத்தாருங்க சகோதர, சகோதரி. அதனால நம்ம எச்சரிப்பா இருக்கணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல இதயம் கடினப்பட்டு போயிருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது யாராவது நம்மளுக்கு கரெக்ஷன் சொல்லும்போது, அவங்க மேல கோவப்பட்டோம்ன்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். 2வது நம்மகிட்ட யாராவது பேச வரும்போது, இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தோம்ன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள பேச விடாம, அங்கேயே வந்து இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு. எப்பவுமே வந்து நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்க்கு மத்தவங்கள பிளேம் பண்றோம்ன்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினமாயிட்டு இருக்குதுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ச்சி அடைந்தவங்க நம்ம கிட்ட பேச வரும்போது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறோம்னாக்கா, நம்மளோட இதயம் வந்து கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். யாராவது அட்வைஸ் பண்ணும்போது, அத நம்ம ஏத்துக்காம போறோம்ன்னு வச்சுக்கங்களேன், நிச்சயமா நம்மளுடைய இதயம் வந்து கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? நம்ம வசனத்தின் மூலியமா நம்மளுடைய தவறுகள யாராவது சுட்டிக்காட்டும்போது, நமக்கு இம்மீடியட்டா கோவம் வருதுன்னாக்கா, நிச்சயமா நம்மளுடைய இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து
அப்ரிசியேஷனை மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம், கரெக்ஷனை எதிர்பார்க்கல அப்படின்னாக்கா நிச்சயமா இதயத்துல கடினப்பட்டு போயிருக்கிறோம்னு அர்த்தங்க. சோ இதுல ரொம்ப 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 எச்சரிப்பா இருக்கணுங்க. 6வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம்ன்றது நமக்கு ஒரு பாரமா தெரியும். சந்தோஷப்பட்டு நம்ம ஜெபிக்க மாட்டோம். எப்ப தெரியுங்களா? இதயம் கடினப்பட்டு போனால். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ஐசையா சாப்டர் 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகின்ற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. பாத்தீங்களா? வாயால மட்டும் தான் ஜனங்க என்கிட்ட வராங்க. ஆனா இதயம் ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்ட்டு. ஜெபம்ன்றது ரொம்ப மேம்போக்கா, மெக்கானிக்கலா ஆயிடுச்சுனாலே, நம்போ இதயம் கடினப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். லவோதோக்கியா சபைய ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எடுத்துக்கலாங்க. அவங்க என்ன நெனச்சாங்கன்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல அவங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறாங்கன்னு நெனச்சாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வார்னிங் குடுக்குறாருங்க. நீங்க அப்படி இல்ல. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ரிச்ன்னு நெனைக்கிறீங்க. ஆனா ரொம்ப புவரா இருக்கிறீங்க. கண்ணு என்ன இருக்குது? பிளைண்டா இருக்குது உங்களுக்கு. நீங்க வந்து நிர்வாணியா இருக்கிறீங்க. நீங்க வந்து மாறணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம லைஃப்ல கூட அந்த மாரி இருக்கலாங்க. லவோதிக்கேய சபையார் மாரி. அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் நம்மளும் இருக்கலாம். தேவன் கொடுக்கிற எச்சரிப்பை நம்ம சீரியஸா எடுத்துக்கணுங்க. இந்த விஷயத்துல நம்மளோட இதயம் கடினப்பட்டு போயிருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது ஜெபம்ன்றது ஒரு பாக்கியமா தெரியாம, அது ஒரு பாரமா தெரிஞ்சுச்சுனாலே, இதயம் கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். 2வது வெறும் கஷ்டமான சூழ்நிலையில மட்டுமே தேவனிடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணா, நம்ம என்னங்க சந்தர்ப்பவாதி. இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்ட்டு. நம்மளுடைய ஜெபம் வந்து போக போக ஷார்ட் ஆயிட்டே வருது. ரொம்ப மெக்கானிக்கலா, ரோபோ பண்ற மாரி. ரிப்பீட்டேட்டிவா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்ட்டு. ரொம்ப ரொம்ப கம்மி டைம் நம்ம எடுத்துக்கிறோம் தேவனுக்கு நன்றி சொல்றதுக்கு அப்படின்னாக்கா, இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். நம்ப எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து ஜெபத்தின் மூலமா வரலனாக்கா, இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு இல்லைங்களா? தேவனு கூட மெடிடேட் பண்ற அந்த டைம் வந்து நம்மளுக்கு இல்லாம போச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்ட்டு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகுறோம். ஜெபத்துல வந்து அமைதியா தேவன்கிட்ட நம்மளோட பாரத்த குடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய சுய பலத்துல சார்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பலத்தின் மேல இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். 7வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்போ தேவன பிரியப்படுத்தாமல் மனுஷர அதிகமா பிரியப்படுத்தணும்னு நெனச்சோம்னு வச்சுக்கங்களேன், இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கலேஷியன் சாப்டர் 1:10ல, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாத்தீங்களா? மனுஷரை பிரியப்படுத்த நான் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே இல்ல அப்படின்ட்டு சொல்றாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்துல 42, 43ல இயேசு கிறிஸ்துவ வந்து நெறைய பேர் நம்புறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க இருந்த அதிகாரிகள் நம்புறாங்க. ஆனா, வாயால அறிக்கையிட மாட்டேன்றாங்க. ஏன் தெரியுங்களா? ஜெப ஆலயத்துல இருந்து அவங்கள வெளிய துரத்திடுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு பயத்தினால. அவங்க மனுஷர பிரியப்படுத்தணும்னு மட்டும் தான் பார்த்தாங்க. தேவன பிரியப்படுத்தணும்னு நெனைக்கலங்க. அந்த அந்த லெவலுக்கு நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த உலகத்துல நம்ம சம்பாதிச்ச பணம், பேரு, புகழு, வாங்குன பட்டம் அதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸும் ஒண்ணுமே கிடையாது. எது ரொம்ப வேல்யூபிளு? தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுல் ராஜா செஞ்ச தவறு அதுதாங்க. ஒரு ராஜாவா இருந்து தேவன மகிமைப்படுத்தியிருக்கணும். மாறாக என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு பயந்து அவங்கள பிரியப்படுத்த பாக்குறாருங்க சகோதர சகோதரி. அதனால நெறைய விஷயத்த அவர் வந்து இழந்துட்டாருங்க. இந்த விஷயத்துல நம்ம இதயத்த கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது சத்தியம் பேச வேண்டிய இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னாக்கா, ஜனங்கள பிரியப்படுத்துறோம்ன்ற அர்த்தம். நம்ம இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? ஜனங்களுக்காக நம்ம பாவத்த பாவம்ன்ட்டு சொல்லாம, வாய மூடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அங்கேயும் வந்து இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? விமர்சனத்துக்காக நம்ம பயப்படுறோம் அப்படின்னாக்கா, அங்கவே நம்ம வந்து என்னங்க தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தங்க. நம்ம சத்தியத்த பேசும்போது ஏராளமான விமர்சனம், கிரிட்டிசிசம் வரும். நம்ம தேவனுக்கு தான் வந்து கீழ்ப்படியணும். சரிங்களா? நம்மளுடைய டிசிஷன்ஸ் வந்து ஜனங்க வந்து எத முடிவு பண்றாங்க? ஜனங்களுக்கு எது பிரியமா இருக்கணும்னு நெனச்சு நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுக்கிறோம்னாக்கா, இதயம் கடினப்பட்டு போயிருக்குது. நம்மளுடைய டிசிஷன் எப்படி எடுக்கணும்? வேதத்தின் அடிப்படையில தேவனுக்கு உகந்த டிசிஷன்ஸா நம்ம வந்து எடுக்கணுங்க. இல்லைங்களா? பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ வந்து நம்ம எப்போதுமே வந்து சமரசம் பண்ணக்கூடாது.
வேதத்துல தேவன் நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், நீ இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும் உலகத்துல அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை விட்டு கொடுக்க கூடாது. இல்லைங்களா? அப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு போனோம்னு வச்சுங்களேன், நம்ம இதயம் கடினப்பட்டு போயிருக்குதுன்னு அர்த்தங்க. 8வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இதயத்துக்குள்ள கசப்பு வந்து அதிகமாயிட்டு இருக்குங்க. யாராவது தவறு பண்ணும்போது அவங்கள மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு வராது. எப்போதுமே நெகட்டிவான தாட்ஸ் இல்லைங்களா? நம்ம மத்தவங்கள வந்து வெறுக்க ஆரம்பிச்சுருவோம். வெறுப்புணர்ச்சியோட மத்தவங்கள்ட்ட பழகுவோம். இது எல்லாமே வந்து இதயத்தின் கடினத்தின் அடையாளங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12:15ல ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் பாத்தீங்களா? நம்மளுடைய மனசுல கசப்பான வேர் வந்து முளைக்க கூடாது. அப்படி முளைச்சா தேவனுடைய கிருபைய நம்ம இழந்துடுவோங்க சகோதரி. யோனா கிட்ட அந்த கசப்பு இருந்துச்சு இல்லைங்களா? நினிவே பட்டணத்தார தேவன் தாராளமா மன்னிச்சுட்டாரு. அதை இவரால ஏத்துக்கவே முடியல. அவருடைய இதயத்தை ரொம்ப கடினப்படுத்திட்டாருங்க. கசப்பாயிடுச்சு அவருக்கு. எப்படி தேவன் இவங்கள மன்னிக்கலாம்? லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, அவங்களுக்கு வலது கை, இடது கை எதுன்னே தெரியல. நான் அவங்கள மன்னிக்க கூடாதா அப்படின்னும் போது இவரால ஏத்துக்கவே முடியல பாருங்க. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்போ, ஒரு பாவிய தேவன் மன்னிக்கும் போது நம்ம சந்தோஷப்படணும். பரலோகத்துல சந்தோஷம் இருக்குதுங்க. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல சந்தோஷம் உண்டு. நம்மகிட்டயும் அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். கசப்பு இருக்கக்கூடாதுங்க சகோதரி. நமக்குள்ள கசப்பு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு விரோதமா ஒரு மனிதன் தப்பு பண்ணியிருப்பாரு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம், "நீ அன்னைக்கு என்ன அப்படி பண்ணதானே? அன்னைக்கு என்கிட்ட அப்படி பேசினதானேன்ட்டு" திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம்னாக்கா, கசப்புள்ள இதயம் நம்மகிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். 2வது, ஒருத்தர நம்மளால மன்னிக்க முடியல. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கோவம் வருதுன்னு சொன்னாக்கா, நம்ம மனசுல வந்து கசப்பு ஆழமா பதிஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அவங்க தோக்கும்போது நம்ம அத பார்த்து சந்தோஷப்படுறோம். அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம அத பார்த்து சந்தோஷப்படுறோம்னாக்கா, கசப்புள்ள இதயம் நம்மகிட்ட இருக்குதுன்னு அர்த்தங்க. நம்ம அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னாக்கா, நிச்சயமா நம்மகிட்ட கசப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம பெருசா ரியாக்ட் பண்றோம்னாக்கா, நம்மகிட்ட கசப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 10 வருஷம், 20 வருஷம் கூட ஒருத்தர்ட்ட பேசாம நம்ம இருக்கிறோம்னாக்கா, நம்மகிட்ட கசப்பு ஆழமா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒருத்தர பத்தி பின்னாடி நம்ம நெகட்டிவாவே பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்குள்ள கசப்பு அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதரி. 9வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல பெருமைன்றது தலை தூக்கி நிக்குங்க. தாழ்மைன்றது கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி நம்ம இருந்தோமானால், இதயத்துல வந்து கடினம் அதிகமாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 16:18ல பெருமைக்கு அழிவும், அகந்தைக்கு வீழ்ச்சியும் முன் செல்லும். பாத்தீங்களா? பெருமை இருந்துச்சுனாக்கா, நம்ம நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. நேபுகாத்நேச்சார் பண்ண தவறு அதுதாங்க. நான் தான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்த கட்டுனது. என்னோட பலத்தினால தான் நான் இது பண்ணேன். என்ன மாரி யாரு இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்ட்டு நெனச்சுட்டாரு. தேவன் அவர வந்து தாழ்மைப்படுத்தினாருங்க சகோதரி. சாத்தான் கூட அழியப் போகிறான். எதனால? பெருமையினால தான். நம்ம வாழ்க்கையில பெருமை அதிகமா இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ம மிஸ்டேக்ஸ ஒத்துக்கவே முடியல. தப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா ஒத்துக்குனாக்கா, நம்மளுடைய பேர் அங்க போயிடுமோ அப்டின்ட்டு நம்ம ஒத்துக்காம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்குள்ள பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். 2வது, மத்தவங்களோட எனக்கு அதிகமா தெரியும் அப்டின்ட்டு நம்ப அந்த எண்ணத்தோட வாழ்ந்தோம்னு வச்சுக்கங்களேன், பெருமை அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வந்து சாரி கேட்கறதுக்கு தயங்குறோம்னு வச்சுக்கங்களேன், பெருமை ஜாஸ்தி இருக்குதுன்ட்டு அர்த்தம். நம்ம சக்சஸ வந்து ரொம்ப உயர்த்தி மத்தவங்க முன்னாடி சொல்றோம். தேவனோட பேர அதிகமா சொல்லன்னு வச்சுக்கங்களேன், பெருமை அதிகமா வந்துட்டுன்னு அர்த்தம். எப்பவுமே ரெகக்னிஷன்க்காக ஏங்குறோம். மத்தவங்க வந்து நம்மள பிரைஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், பெருமை அதிகமா வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. எப்பவுமே நம்மளோட லைஃப்ப மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், பெருமை அதிகமா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தங்க. சோ இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க சகோதரி. 10வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பயம் அப்படியே நம்ம வாழ்க்கையில இல்லாதவே போயிடும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29ல, ஹீப்ரூஸ் சாப்டர் 12, 28, 29ல ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பாத்தீங்களா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை வந்து நம்ம செய்யணும். ஆதி சபை ஏன் வந்து விசுவாசத்துல உறுதியா நின்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட பயபக்தி ஜாஸ்தியா இருந்துச்சுங்க தேவன் மேல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ல, ஆக்ட்ஸ் சாப்டர் 9:31, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமேரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற
பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பாத்தீங்களா? எப்படி சபை பெருகிச்சு? அவங்க கிட்ட பயம் இருந்துச்சுங்க தேவன் மேல. அந்த பயத்தினால சபை வந்து பெருகிச்சுங்க சகோதர சகோதரி. பெல்ஷாசர் ராஜா இருந்தாரு. அவர் பண்ண தவறு என்னன்னாக்கா, நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கொடுத்த தண்டனை என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்து கூட, இதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக தேவனோட பயம் இல்லாம அவர் பண்ண காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலயத்துல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்த வச்சு பார்ட்டி பண்றாருங்க. குடிக்கிறாரு. அசுத்தமான காரியங்கள செய்றாருங்க. பரிசுத்தமான பொருட்கள் அது எல்லாமே. தேவன் இம்மீடியட்டா அவருக்கு ஒரு நியாயத்தீர்ப்ப கொண்டு வந்தாருங்க. அந்த ராஜ்யத்த ஒண்ணே இல்லாம பண்ணிட்டாருங்க சகோதர, சகோதரி. அந்த பயம் இல்லாம நம்ம இருக்கக்கூடாதுங்க. தேவனோட பயத்தினால தான் நம்ம லைஃப்ல முன்னேற முடியுங்க சகோதர, சகோதரி. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பயம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது பாவம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா நமக்கு தெரியவே தெரியாதுங்க. தேவன் என்னதான் எச்சரிப்பு குடுத்தாலும், அத ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து எடுத்துப்போம். இது முக்கியமான அடையாளம். 2வது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் குடுக்க மாட்டோங்க. ரொம்ப கேஷுவலா இல்லைங்களா? எவ்வளோ எச்சரிப்பு தேவன் வந்து பைபிள் மூலியமா தருவாரு. அத நம்ம கேட்டுட்டும் கேட்காத மாரி இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனோட பயம் நம்மகிட்ட இல்லன்னு அர்த்தங்க. தேவனுடைய ஆராதனை பண்றது நம்ம ரொம்ப கேஷுவலா, சாதாரணமா, மேம்போக்கா இல்லைங்களா? ஏனோ தானோன்னு பண்ணோம்னு வச்சுங்களேன், பயபக்தி இல்லன்னு அர்த்தம். ஆதி சபையிலயும் சரி, பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனம் அந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பயபக்தியா இருப்பாருங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து அசுத்தமான எந்த ஒரு விஷயத்த தொட மாட்டாங்க. எந்த ஒரு தவறான விஷயத்த பண்ண மாட்டாங்க. அந்த ஆசாரியர் கூட எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு தான் உள்ள போவாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு பயபக்தி இருக்கும். ஏதாவது சின்ன குறை இருந்தாலும் அவர் செத்துருவாருங்க. அந்த மாரி நம்ம பயபக்தியோட தேவனுடைய ஆராதனைய நம்ம வந்து செய்யணுங்க. பரிசுத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தரலன்னு வச்சுக்கங்களேன், தேவனுக்கு நம்ம பயப்படலன்னு அர்த்தங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம ஜோக் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், சாதாரணமா அத எடுத்துக்கணும்னா, அங்கவே தெரியுது தேவனுக்கு நம்ம பயப்படல அப்படின்ட்டு. கீழ்ப்படிதல வந்துங்க நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கலனாக்கா, நம்மகிட்ட பயம் இல்லன்னு ஆயிடும். அதனால இந்த எல்லா விஷயத்திலயும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து, முழு இதயத்தோட தேவன நம்ம ஆராதனை செய்யலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.